18ஆம் அடி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உன் வீட்டிற்குள் நுழைந்துவிட்ட இந்த கருப்பன் நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் தரக்கூடிய சுப செய்தியோட தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போ உன் வாழ்க்கையில கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கா? கையிருப்பு குறைவாக இருக்குதா? கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை நிச்சயமாக மாறத்தான் போகுது. உன் கூட பதிலுக்கு பதில் பேசுபவர்களிடம் வாதாடலாம். ஆனா வம்புக்குன்னு பேசுறவங்க கிட்ட பதில் ஏதும் பேசாமல் அமைதியா இருப்பதுதான் உனக்கான மரியாதையை தரும். ஏன்னா அவங்க அர்த்தமே இல்லாம எதையாவது பேசணும், உன்னை விட தன்னை பெரிய ஆளா காட்டிக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட பதிலுக்கு பதில் பேசுகிறாங்க. அப்படி உன்னை எதிர்த்து பேசுபவர்களும் எதையும் பேசாத ஆளாக நீ இருந்து விடு தங்கமே. நீ எதை அடையணும்னு ஆசைப்பட்டு தேடுறியோ அதுவும் உன்னிடம் வருவதற்கு தயாராக உன்னைத்தான் தேடிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகிறது. உன்னை நேசிக்கிற 100 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கக்கூடிய அந்த 4 பேரை யோசிக்கிறதுக்கு மனசே உனக்கு வராது. ஏன்னா எல்லா மனிதர்களையும் 4 பேரு நல்லவங்களாவும் கெட்டவங்களாவும் மாறி மாறி இருக்கதான் செய்வாங்க. உன்னை நேசிக்கும் மனிதர்களை மனசுல வச்சுக்கோ. உன்னை வெறுக்கும் மனிதர்களை நீ நினைச்சு கூட பார்க்காதே என் தங்கமே. ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை. ஆனால் ஆரம்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றதை மறப்பது தவறு. ஆடம்பரம் என்பது எளிமையான வாழ்க்கையின் உச்ச நிலை. ஆனால் அது எப்போதும் அளவானதாக இருக்கணுமே தவிர எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த நாளையும் கஷ்டப்பட்ட வாழ்ந்த வாழ்க்கையையும் மறந்துவிடக் கூடாது என் தங்கமே. உன்னை நேசிப்பவர்களையும் உன் மேல அன்பு காட்டுபவர்களையும் எப்போதும் அடிக்கடி மனசுல நினைச்சுக்கோ. யாருக்காவது தேவைப்பட்டா அவங்களுக்கு உதவி செய். உன்னை காயப்படுத்தினவங்களையும் கஷ்டப்படுத்தினவங்களையும் மன்னிச்சு அவங்கள விட்டு மறந்து விலகி வந்துடு. நீ வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமாக நான் நிச்சயமாக உனக்கான நல்லதை நிச்சயமாக செய்வேன். அடுத்தவர் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நீ இருக்கணுமே தவிர திருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு நீ இருக்க வேண்டாமேன் தங்கமே. உன்னுடைய குறைகளை நீயே கண்டுபிடித்து அதை சரி செய்து திருத்தி மாற்றி உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி இருந்துக்கோ. கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் நீ உன் வாழ்க்கையில பிறப்பெடுத்திருக்கிறாய். அடுத்தவன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி காயப்படுத்துவதற்காக நான் உன்னை படைக்கவில்லை. நீ உன் வாழ்க்கையில கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடு. தவறா செஞ்சாங்கன்னா நல்லதை கத்துக்கொடு. அவங்க செய்யறது சரியா இருந்தா அதன் மூலமாக நீ அதை கற்றுக்கொள்ளலாம் அல்லவா? நல்லதை கத்துக்கொடு, நல்லதை நீயும் கத்துக்கோ. அவ்வளவுதான் வாழ்க்கை. காரணமே இல்லாம உன் வாழ்க்கையில நீ யாரையும் சந்திக்கும்படி நான் விஷயங்களை செய்வது கிடையாது. ஒரு சிலர் உனக்கு ஆசிரியராக உன் வாழ்க்கையில பாடத்தை கத்து கொடுத்துட்டு போவாங்க. ஒரு சிலர் அவங்களே பாடமா மாறி நீ எப்படி வாழணுன்ற விஷயத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. மொத்தத்துல உன் வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு விடியலும் உனக்கான விடியலாக தான் இருக்கு. ஆனா அதை சரியா புரிஞ்சுக்காம நீதான் பல நல்ல விஷயங்களை தவற விட்டு விடுகிறாய். உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கான இன்னொரு வாய்ப்பாக தான் இந்த நாளை கொடுத்துருக்கேன். நடக்கிற எல்லாத்தையும் உன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் சரியா கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இரு. உன் மனம் எப்போதெல்லாம் குழப்பத்தில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் எதுவுமே செய்யாமல் நீ அமைதியாக இருந்து விட்டாலே அது உனக்கு நன்மையாக இருக்கும் என் தங்கமே. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடு. உன் கஷ்டத்தை மட்டும் நான் சொல்லல, உன் கஷ்டத்திற்கு காரணமாக இருப்பவர்களையும் கடந்து போய்கிட்டே இருன்னு தான் சொல்றேன். நிச்சயமா இத்தனை நாள் துன்பத்தோட வாழ்க்கையை வாழ்ந்த உன் வாழ்க்கையில இனிமே இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நான் அளவில்லாததாக கொடுக்கத்தான் போறேன். அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு என் வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்கலன்னு நீயாகவே தவறான வழியில போக யோசிக்காதே. அவசரப்பட்டு யோசனை செய்வதும் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுப்பதும் கோபப்பட்டு வார்த்தைகளை விடுவதும் முட்டாள்தனத்துல தொடங்கி வருத்தப்படுவதில் முடிந்து போய்விடும். அதனாலதான் கோபப்படும் போதெல்லாம் உன் எதிரி வெற்றி பெறுவான். நீ தோத்து போயிடாத, கவனமாயிரு, தோத்து போயிடாதன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்தவர் தோள் மேல ஏறி நின்று நான் தான் உயரம்னு காட்டிக்கொள்ளக்கூடிய மனிதர்களை காட்டிலும் நீ தனிமையாக நின்று உன்னுடைய உண்மையான உயரத்தை இந்த உலகத்துக்கு காட்டு. நீ யார் என்பதை உனக்கே அடையாளம் காட்டிய இந்த கருப்பசாமி நீ யார் என்பதை இந்த உலகுக்கும் அடையாளம் காட்டி பெரிய அளவுல உனக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்க செய்வேன். அதுக்குள்ள சோர்வடைந்து போய்விடாதே என் செல்லமே. கூடிய சீக்கிரம் அந்த நல்ல விஷயம் நிச்சயமா நடக்கும். நீ எதிர்பார்க்காத நேரத்துல தானே வாழ்க்கையில பல ஆச்சரியங்கள் நடக்குது.
நல்லதும் கெட்டதும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்தது போலவே இப்போது உனக்கான வெற்றியும் உனக்கான மகிழ்ச்சிகரமான அந்த நல்ல சம்பவமும் சீக்கிரமே நீ எதிர்பாராத நேரத்தில் நடக்கப் போகுது. உன் மனசு குழப்பத்தில் இருக்கும்போது மௌனமாக இருந்துவிடு. மனசு கஷ்டமா இருக்கும்போது கொஞ்சம் தைரியமாக இருந்துவிடு. மௌனமும் தைரியமும் உனக்குள்ள இருக்கும் வரையிலும் நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய அவசியமாகவோ அல்லது கவலைப்பட வேண்டிய விஷயங்களோ எதுவும் நடக்க நான் விடமாட்டேன் என் தங்கமே. என்ன நடந்தாலும் பொறுமையாவே இரு. ஏன்னா எப்போ உன் வாழ்க்கையில எதை நான் சரி செய்வேன்னு நீ அறிய மாட்டாய். கடைசி நிமிடத்தில் உன் வாழ்க்கையின் ஆட்டத்தையே மாற்றி உன்னை வெற்றியாளனாக நான் அறிவிக்க போறேன். கூடிய சீக்கிரம் அந்த நல்ல விஷயம் நிச்சயம் நடக்கும்.